சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அவர்களை அணுவணுவாக பின்பற்றும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இன்னும் ஒரு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஊவா மாகாண கலாசார அமைச்சு. எங்களை மனித புனிதர்களாக மாற்றுவதற்காக அல்லாஹ்வால் அருளப்பட்ட மிக புனிதமான மாதத்தின் கடைசி ஒரு தினங்களில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த சங்கை மிகு ரமலான் மாதத்தை 3 பகுதிகளாக தன்னுடைய பக்த அடியார்களுக்கு வகுத்து தந்திருக்கிறான். ரஹ்மத்துக்குரிய 10, மகஃபிரத்துக்குரிய 10, இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலைக்குரிய 10. நாங்கள் நரக விடுதலைக்கான இறுதி ஒரு சில தினங்களில் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த நரகம் குறித்த அச்சமோ பயமோ அல்லது கவலையோ எம்பில் பெரும்பாலானவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. எனவே இதனை உணர்த்தும் வகையிலான ஒரு சிறப்பான ரமலான் சிந்தனையினை தான் நாங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்காக வழங்கவிருக்கின்றோம். இந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலின் ஃபேஷ் இமாம் அஷேக் அர்ஷாத் இர்ஷாதி ஹசரத் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் முவஜ்ஜிஅன் மன் யஷாஉ நஹ்வல் ஹுதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அர்ஃபஇ மன் நுஸிப லி ஹஃப்லில் அதா. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال النبي الكريم صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு பலதரப்பட்ட நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறான். அந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தியவனாக இந்த வருடத்துடைய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் வல்லநாயன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தான். அதற்கு ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்வதோடு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய ஆரம்ப 10 ரஹ்மத்துடைய 10ஆக நமக்கு தந்தானே, இந்த ரஹ்மத்தை நாம் அடைந்தோமா? மகஃபிரத்துடைய 10ஆக 2வது 10 நமக்கு தந்தானே, இந்த மகஃபிரத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறினோமா? இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலையுடைய 10 நமக்கு தந்தானே, இந்த இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலை பெறக்கூடிய கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்தோமா என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளங்களில் கையை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இத்துக்கும் மினன்னார் என்று சொல்கிறோமே, இந்த நரகம் என்றால் என்னவென்று நமக்கு தெரியுமா? நரகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கு, எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரியுமா? தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் ஏனோ தானோ என்று ஏனைய காலங்களை கழிப்பதை போன்று இந்த காலத்தையும் நாங்கள் கழித்து கொண்டிருக்கிறோம். ரமலான் பரக்க செய்யப்பட்ட மாதம் என்பதை மறந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீனுல் இஸ்லாம் விரிவான மார்க்கம், இந்த மார்க்கத்தை நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்துடைய கடமைகளை நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நரகத்துடைய விடுதலையுடைய பத்தில் நாங்கள் காலடி வைத்து அதிலே நாங்கள் அந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்துக்கும் மினன்னார், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இரக்கத்தின் காரணமாக ஒவ்வொரு நாளும் 10,000க்கும் மேற்பட்டவர்களை நரக விடுதலை அளிக்கிறான். அந்த விடுதலை அளிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்க்க வேண்டும். அதே போன்று இந்த இத்தக்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடியது இந்த 10 இருக்கின்றது. இந்த 10 அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய ரஹ்மத் யாருக்கு கிடைத்ததோ அவனுக்கு மக்ஃபிரத் கிடைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரக விடுதலையை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். இந்த நரகம் என்றால், இந்த நரகம் படைக்கப்பட்டிருக்கின்றது உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களே மிகவும் ஆக்ரோஷமான மிகவும் கொடுமையான ஒரு படைப்பு இருக்கும் என்று சொன்னால் அதுதான் நரகம். நரகமே நரகத்தை பார்த்து பயப்படக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை படைத்து வைத்திருக்கின்றான். நாங்கள் மனிதர்களாக இந்த உலகத்தில் நரகம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கூட பயப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிமார்கள் கூட இந்த நரகத்தை பார்த்து பயப்பட்டார்கள். நரகத்தை பார்த்து பயப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாளை கியாமத்துடைய நாளில் இந்த நரகம் 70,000 கடிவாளங்களை கொண்டு இழுத்து வரப்படும். ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குமார்கள், ஒவ்வொரு கடிவாளத்துடைய ஒவ்வொரு சங்கிலிகளிலுமே 70,000 மலக்குமார்களை கொண்டு இந்த நரகம் இழுத்து வரப்படும். அதனுடைய ஆக்ரோஷத்தின் காரணமாக மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அல்லோடு தள்ளோடப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஏன் நரகத்துடைய படுபயங்கரமான அந்த தோற்றம், பயங்கரமான அந்த தோற்றம். நரகத்துடைய எரிபொருள்களாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் கற்களையும் கொண்டு தான் நரகத்தை எரிமயமாக்குவான் என்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு பயங்கரமான நரகத்துடைய விடுதலையுடைய 10 நாங்கள் காலடி வைத்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நரக விடுதலை ஒரு நாளாவது நாங்கள் கேட்டிருப்போமா? நரக விடுதலை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஒரு நாளாவது கேட்டிருப்போமா? நாங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். நரகம் சுவர்க்கம் எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று தான் நரகம் மூடப்பட்டிருக்கின்றது. நரகம் மூடப்பட்டிருக்கின்றது. இந்த நரகத்துடைய விடுதலை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இதனுடைய ஆக்ரோஷங்கள், இந்த நரகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை, ஒரு நரகவாதி எவ்வாறு இருப்பான் என்பதை கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு நரகவாதி அவனுடைய பற்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவனுடைய ஒரு பல் உஹது மலையை போன்று இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமா, அவனுடைய ஒரு தோல் புஜத்திலிருந்து இன்னொரு தோல் புஜம் வரக்கூடிய அளவு ஒரு குதிரை 3 மாதங்கள் தொடர்ந்து நிற்காமல் ஓடினால் எவ்வளவு தூரம் ஓடுமோ அவ்வளவு தூரம் அவனுடைய ஒரு தோல் புஜத்திலிருந்து இன்னொரு தோல் புஜமாக இருக்கும். அவனுடைய 2 பித்தட்டும் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அது மட்டுமா அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள், அந்த நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் அவ்வளோ கொடூரமானதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு தேளுடைய விஷம் கடலில் ஒரு துளி விழுந்தால் முழு கடலுமே நஞ்சாக மாறிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வளோ பயங்கரமான விஷஜந்துக்களை கொண்ட அந்த நரகத்தை விட்டு தான் பாதுகாவல் தேட வேண்டும். அந்த நரகத்துக்கு தான் பயந்து நாங்கள் பாதுகாவல் தேட வேண்டும். நாங்கள் மறந்து உலகத்தில் ஏனோ தானோ என்று தான் தோண்டித்தனமான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு செல்வோமோ. நாளை மறுமைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இந்த உலகம் நிரந்தரமான வாழ்க்கை இல்லை என்பதை நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டிருந்தார்கள். உலகத்தில் எத்தனையோ ஆட்சியாளர்கள் மாறினார்கள். ஆனாலும் அனைவரும் இறுதியில் மன்னரை கபரை அடைந்தே தீர்ந்தார்கள். அந்த சக்கராத்துடைய வேதனை அடைந்து அந்த சுவர்க்கத்தில் அல்லது நரகத்தில் ஒரு நாள் வசிக்கத்தான் செல்கிறோம்.
உலகத்தில் பெருமையடித்து வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனையோ பேர், பலசாலிகள் எத்தனையோ பேர். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், ஆத் சமூத் கூட்டத்தை பற்றி கூறுகிறான், அவர்களை விட பலசாலிகள் யாரும் இல்லை. இரமதாத்தில் ஐமாத், அவர்கள் தூண்களை போன்று இருப்பார்கள், அவ்வளவு பலசாலிகள். அவர்களுடைய இறுதி நிலைமை, அவர்களையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து காட்டினார், அவர்களும் மரணித்தார்கள். அது மட்டுமா, ஃபிர்அவுன், நம்ரூத் பெரும் ஆட்சியாளர்கள். அதே போன்று சத்தாத், காரூன் பெரும் பணக்காரர்கள். இவர்களுடைய நிலைமைகளும் என்னவாக மாறுது? இவர்களும் கபரை சந்தித்தார்கள். நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலசாலிகளும் இறுதியில் அந்த சுவர்க்கமோ நரகமோ ஒன்றை தேர்ந்தெடுக்கத்தான் வேண்டும். அதே போன்று ஆட்சியாளர்களும் சுவர்க்கத்தின் நரகத்தில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கத்தான் வேண்டும். அதே போன்று பணக்காரர்களும் சுவர்க்கம் நரகம் என்று ஒன்றை தேர்ந்தெடுக்கத்தான் வேண்டும். உம்மத்தே முஹம்மதியாவான நாங்களும் ஒரு நாளைக்கு சுவர்க்கமோ நரகமோ என்ற ஒன்றை தேர்ந்தெடுக்கத்தான் வேணும். 60க்கும் 70க்கும் மத்தியில் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறிதரவு வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் லில் ஆখিরাহ, இந்த துன்யா இருக்கின்றதே இது ஆখিরাத்துடைய விளைச்சல் நிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆখিরাத்துடைய விளைச்சல் நிலம், எதை நீங்கள் விளைக்கிறீர்களோ, எதை விதைக்கிறீர்களோ அதை விளையாக அறுத்துக் கொள்வீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எதை அமலாக நாங்கள் செய்து கொள்வோமோ அதை நாங்கள் நாளை மறுமையுடைய நாளில் எங்களுடைய அமலேற்றில் பெற்றுக்கொள்வோம். இதை நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செய்த ஒரு துளி தவறையும் அல்லாஹ் மறைக்க மாட்டான். நாங்கள் யோசிப்போம், எங்களுடைய அமலேற்று எங்களுடைய கைக்கு தரப்பட்டதுக்கு பின்னால் எங்களுக்கே மறந்திருக்கும் நாங்கள் செஞ்ச பாவங்கள். ஆனால் அல்லாஹ் எழுதுவதற்கு ஒரு நாளும் மறக்க மாட்டான். நாங்கள் செஞ்ச அமல்கள் எங்களுக்கே நினைவிருக்காது, ஆனால் அல்லாஹ் எழுதுவதற்கு மறந்திருக்க மாட்டான். அது மட்டுமல்ல, இந்த ஒவ்வொரு அமல்களையும் இந்த ரமலானையும் எமக்கு தந்தானே, இது எதற்காக வேண்டி தந்தான்? நாங்கள் பயபக்தியோடு அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பயந்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை நரகத்தை விட்டு பாதுகாவல் பெற்றவனாக அந்த சுவர்க்கத்தை சென்றடைய வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் அவகாசம் தந்து கொண்டே இருக்கிறான். இந்த வருடம் ரமலானை எங்களுக்கு தந்தான், ஆனால் வரக்கூடிய வருடம் ரமலானை அல்லாஹ் எமக்கு தருவானா இல்லையா என்பது யாராலும் சொல்ல முடியாது. நாங்கள் இவ்வளோ காலம் கழித்து விட்டோம். எத்தனை குர்ஆன் திலாவத்கள் செய்தோம், எத்தனை திக்ர்கள் செய்தோம் என்பதை நாங்கள் உள்ளத்தில் கை வைத்து பார்க்க வேண்டும். பெருநாளுடைய பெருநாளுக்காக வேண்டி ஆடைகள் எடுக்க வேண்டும். அதே போன்று அனைத்து விஷயங்களும் செஞ்சு கொள்ள வேண்டும் என்பதாக உளுந்து சம்பாதிச்சு கொண்டோமே. ஆனால் எங்களுடைய ஆகிரத்துக்காக வேண்டி, ஆகிரத்துடைய பயணத்துக்காக வேண்டி இந்த ரமலானில் நாங்கள் எதை சம்பாதித்து கொண்டோம்? குடும்பம் என்பதாக ஓடினோமே, மனைவி குழந்தைகள் என்பதாக ஓடினோமே. நாளை மறுமையுடைய நாளில் எங்களை கண்டு அந்த மனைவியும் குழந்தையும் விரண்டோடுவாள். இதை நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று அவர்களுக்கு பின்னால் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையுடைய நாளில் அவர்களை கண்டு நாம் ஓடுவோம், எங்களை கண்டு அவர்கள் ஓடுவார்கள். இந்த நிலைமை எமக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் அந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ரமலானை ஒரு நல்ல முறையில் கழித்து, ஒரு அழகான முறையில் கழித்து அல்லாஹ் பொருந்தி கொண்ட ரமலானாக எங்களுடைய நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்து கொண்ட நோன்புகளாக மாறுவதற்கு வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள். வழங்கியவர் பண்டரவளி பெரிய ஜும்மா பள்ளிவாசலின் ஃபேஷிமாம் அஷேக் அர்ஷாத் இர்ஷாதி ஹசரத் அவர்கள்.
அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உவமாகாண கலாசார அமைச்சுக்கும் அதன் கௌரவ செயலாளர் திட்டமிடல் பிரிவின் உதவி செயலாளர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்தளவில் இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் இன்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு.